வணக்கம் சுரேஷ்வர். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இங்க வந்து அப்படியே சென்னை வந்து அப்படியே சென்னையில இல்ல, தமிழ்நாடுவே பரபரப்பா தான் இயங்கிட்டு இருக்கு. ஆமா, ஐபிஎல்லையும் இப்போ இந்த மிடில் ஆஃப் த டேபிள் கிளாஷ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. 10 பாயிண்டோட வந்திருக்கோம். பட் ஹோப்ஃபுல்லி அதையே கண்டினியூ பண்ணா ஒரே ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மோகன் சார் சொன்னதுதான் லாஸ்ட் எபிசோட் முதல் சொன்னார். அதாவது இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே மோதின டீமோட திருப்பி போகும்போது ஈஸிலி கெட் தம் அவே. நியூவா விளையாட போறவங்களோடயும் ஏற்கனவே தோத்தவங்களோடய ஒரு சின்ன டென்ஷன் அப்ப வரிசையா தான் இருக்கு. நியூ ஆட போறது எல்எஸ்சியோட 2 மேட்ச். அதுல நாளைக்கு மேட்ச் வந்து டே மேட்ச். ஆமா, நாளைக்கு டே மேட்ச். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே டெஃபினட்டா அந்த டியூ எஃபெக்ட் பிரச்சனை இருக்காது. ஸோ டே மேட்ச் நார்மலா சென்னைக்கு சில சமயம் சரியா ஒர்க் ஆகுறது இல்லை. பட் தே ஹாவ் டு பிளே வெல். ஸோ ஏன்னா இதுல ஒரே ஒரு சின்ன இதுன்னா நம்ம வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அந்த பேக் ஆஃப் த மைண்ட் அந்த ப்ரெஷரோட ஆடுவோம். வேறஸ் எல்எஸ்ஜிக்கு அந்த இது இல்லை. ஸோ டெஃபினட்டா அவங்க தேர் 99% அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவாங்க. ஆஃப் லேட் லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கேம் பூரானும் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல் லெஃப்ட் டு அவர் ஹவ் வி டீல் த பவர் பிளே. எஸ், ஆனா பவர் பிளேல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப டீசென்டா ஆடிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். அது வி ஹேவ் டு அக்செப்ட். ஈவன் தோ நம்ம 2 ஃபெயில் ஆயிருந்தாலுமே ஒன்ஸ் அகைன் இவரோடது ரெஸ்பான்சிபிள் கேமா இருந்தது, சஞ்சுவோடது. அப்சல்யூட்லி. சஞ்சு வந்து ஒன்னு கிளியர் சார், 15 பால் தாண்டிட்டாருன்னா கடைசி வரைக்கும் ஆடிடுறாரு. அது வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட விளையாடுறாரு. இந்த உருவில்லாம் அந்த 10-20 அப்படி ஒரு 30-40 கன்வெர்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் டெஃபினட்டா நம்ம பிரவிஸ் கொஞ்சம் ஆடணும். துபேயை பத்தி தெரியல, அவர் பவர் பிளே அவர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா he has to do something. He can hit it. வெல்கம் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார். தேங்க் யூ சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆஸ்ட்ரோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்மார்ட்டா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இப்ப எல்லாரும் பரபரப்பான சூழ்நிலையில இருக்கோம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல உங்களை போடலாம் போல இருக்கு. இனிமே வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டோம் சிஎஸ்கே. சரி, இனிமே வந்து எதையும் எந்த ஃபேக்டரியும் நம்ம விட்டுவும் கொடுக்க முடியாது, போனா போதுன்னு விடவும் முடியாது. ஓகே, 2 எல்எஸ்சி மேட்ச், ஒரு ஜிடி மேட்ச், ஒரு எஸ்ஆர்ஹெச். ஆமா, ஜிடி வந்து டேபிள்ல ஸ்லோவா இருக்கிறதால நம்ம ஈஸியா அடிச்சு தூக்கிடலாம். 2 முடிஞ்சு போச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம அங்க போய் லூஸ் பண்ணதால அதையும் இங்க ஜெயிச்சிடலாம். மெயின் வந்து ஜிடி தான் கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி வரும் சார். கடைசி கேம் அஹமதாபாத்ல. ஐயோ சார், அந்த கிரவுண்ட் வேற பெத்த பெருசு சார். ஐயோ ஓவர் பெருசா கட்டி விட்டுறாங்க சார். அது சார் அடி இல்ல சார். ஃபர்ஸ்ட் ரெட்டியை தாக்குறோம், முடிக்கிறோம். சரிங்களா? 2வது எல்எஸ்சி 2 பேரையும் தூக்குறோம். அந்த அவங்களோட டீம் ஓனர் இருப்பார்ல, அவர் எப்பவுமே கோவப்படுவாரு. 2 வாட்டி பண்ட பார்த்து கோவப்பட்டுக்கிட்டோம். 3 முடிஞ்சு போச்சு. 4வதா லாஸ்டா வந்து நம்ம ஒரு டேபிள்ல இருந்து சேஸ் பண்ணியோ இல்ல இந்த ரன்னுக்குள்ளேயே அடிச்சு நம்ம பார்த்து ஹை ரன் ரேட்ல போயிடுவோம் சார். அவ்வளவுதான் கான்செப்ட். சோ இந்த பாசிட்டிவ் அப்ரோச்ல போறோம். போன மேட்ச்ல வந்து துபாய் உட்கார வச்சது எனக்கு என்னமோ நல்லதான் பட்டுச்சு. ஏன்னா அவர் வரிசையா டீமுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டமாயிடும். ஓகே, இவர் ரொம்ப இந்த சர்மா ரொம்ப நல்லா விளையாடினார். கார்த்திக் சர்மா பிரில்லியண்டா ஆடினாரு. ஓகே, கேப்டன் எஸ் எக்ஸ்பெக்டட், பட் கொஞ்சம் ஓகே. ஆஸ் அ கேப்டனா அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவரு ஜெயிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் சஞ்சு கேம் அப் டு த லைம் லைட். பிரவிஸ் விளையாடினா நல்லா இருக்கும். ஊர்வில் பட்டேலும் கொஞ்சம் நல்லா விளையாடினா நல்லா இருக்கும். அதான் நான் ரமேஷ் சார் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய சார் சொன்ன மாதிரி இந்த 4 மேட்சுக்கு நமக்கு 4 மந்த்ரா. ஒன்னு, அகில் பவர் பிளேல எல்லா இடத்துலயும் போடணும். கார்த்திக் பிரமாதமா விளையாடுறாரு, ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணும். காம்போஜோட அந்த டெத் போலிங் அக்யூரசி கிஃப்ட் பண்ணாம, சிக்ஸஸ் கிஃப்ட் பண்ணாம அவர் பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட்டை பார்த்து போடணும் டெத் ஓவர்ஸ்ல ஸ்பெஷலி. அப்புறம் 0 மிஸ்டு கேச்சஸ், ஈஸி சான்ஸ், எதையுமே டிராப் பண்ணக்கூடாது. இந்த 4 மந்த்ரா 4 மேட்ச் தட்டுறோம், தூக்குறோம். ஓகே சார், நான் 4 மந்த்ரா சொல்லிடுறேன். ரெட்டியை தாக்குறோம், மேட்சை தூக்குறோம். பாயிண்ட் 1 முடிஞ்சிச்சுங்களா? 2வது 2 எல்எஸ்சி மேட்ச். அவங்களோட டீம் ஓனர் இருந்து எப்படி இருந்தாலும் மேட்ச் ஸ்லோவா போனா திட்டுவாரு. அவர் ஓம்லயும் திட்டட்டும், அவையிலையும் திட்டட்டும். 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. 4வது வந்து டூ ஆர் டை மேட்ச்ல வந்து நம்ம அடிச்சு உள்ள போகும்போது மேல இருக்க 4 பேருக்கு பயத்தை கொடுக்கணும். சோ 4th பிளேஸ்க்கு நம்ம போயிடுவோம். இவ்வளவுதான் சார் மேட்ச். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் நேத்து பார்த்ததுல, இந்த போலர் நட்ராஜன் ஷுட் பேக் டு எப்படியாவது வந்து அவரை சிஎஸ்கே கொண்டு வரது நல்லதுன்னு என்ன ப்ரெடிக்ஷனா சொல்றேன் சார். அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனா அவரை சிஎஸ்கே கொண்டு வரது பெட்டர். அவருடைய ஃபார்ம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப கிரேட்டர் லெவல்ல இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சார். நான் சொல்றது அவர் சென்னைக்குள்ள வந்தா he is going to do perform well சார். previous CSK மேட்ச்ல சார்
ஏன் வந்து இவர நம்முடைய இது லாஸ்ட் 2 ஓவர் கொடுக்குற போலர் பேர் என்ன சார் இவரு ரொம்ப லேட்டா கொண்டு வந்து ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க சார். அது அந்த சேஞ்ச் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். ஓவர்டன் பத்தி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப நல்லா கைட் கூட பண்றாரு ருத்துராஜ. அவர் இஸ் டேக்கிங் சம் ஓனர்ஷிப் லைக் சஞ்சு சாம்சன். பிரில்லியண்டா அவரும் வந்து அடிக்கடி சஜஷன் எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். லாஸ்ட் மேட்ச் நான் ஒரு சின்ன இதை நோட் பண்ணேன். அவர் வந்து அந்த காஃப் மசில் ஏதோ புல் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் தட்ஸ் வை அந்த ஒரு ஓவர் போட்டுட்டு அவர் உள்ள கூட போய் உட்காந்துட்டாரு 19வது ஓவர்ல. சோ ஐ திங்க் தட் மே பி தி ரீசன் தே டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ஃபர்தர் சான்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு எனி இன்ஜுரி. அண்ட் நம்ம நல்ல பொசிஷன்ல இருந்ததுனால ப்ராபபிலி ருத்துராஜ் அந்த மாதிரி டிசைட் பண்ணிருப்பார் நான் நினைக்கிறேன். பட் அதான் சொல்றேன். ஆனா ஒரு அந்த மெடிக்கல் ரீசனா இருந்து பிசிக்கல் ரீசனா இருந்தா தட் டிசிஷன் இஸ் ஓகே. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கம்போஜும் போட்டு அடி சாத்தும் பொழுது ஓவர்டன் போட்டிருக்கலாமேன்னு ஆஸ் அ நார்மல் ஃபேனா தான் என் கண்ணில் வந்துச்சு. ஐ மீன் டிசைடிங் அண்ட் கரெக்டா இன்ஜுரி கன்சர்ன் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கு சார். இன்ஜுரி கன்சர்ன் நமக்கு இருந்துட்டே இருக்கு சார். அது இருந்தும் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க காட்ஸ் கிரேஸ். அதுக்குதான் சார் நான் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் சார். எனக்கு பிடிச்ச பெஸ்ட் டீம் எப்படின்னா 1985ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டீம் சார். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேட்ஸ்மேன் இருப்பாங்க, இன்க்ளூடிங் விக்கெட் கீப்பர் 8 பேர் இருப்பாங்க. கவாஸ்கர், ஸ்ரீகாந்த், வெல்சகர், அசார், அமர்நாத், கபில், ரவி சாஸ்திரின்னு இருப்பாங்க. கீப்பர் பாத்தீங்கன்னா சதானந்த் விஸ்வநாத், குறைஞ்சது 3 கேட்ச் 4 கேட்ச், ஃபீல்டிங் பிரச்சனை இருக்காது. போலர்ஸ்ல பாத்தீங்கன்னா கபில் தேவோட, ரோஜர் பெட்னியும், மதன்லால், ஆர் சேத்தன் சர்மா பிளஸ் எல் சிவராமகிருஷ்ணன். இந்த டீம் தான் சார் இருக்கிறதுலே நம்மளோட என்ன சொல்றது வேர்ல்டு கிரிக்கெட் இவ்வளவு தூரத்துல பெஸ்ட் டீம். அந்த மாதிரி பெஸ்ட் டீம்னா ஒரு 8 பேட்ஸ்மேன் இருக்கணும், ஒரு 7 போலர் இருக்கணும் சார். அதுதான் நமக்கு எந்த இதுலயும் நம்ம ப்ரிகாஷனரி போகணும். ஏன்னா போலர்ஸ் நம்ம டயர் பண்ணக்கூடாது, பேட்ஸ்மேனையும் டயர் பண்ணக்கூடாது சார். இந்த மாதிரி ஃப்ரூட்ஃபுல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்தியன் டீமா இருக்கும்போது அமைஞ்சிருது. ஏன்னா சொல்ற மாதிரி ஒரு ரோஹித், ஒரு கோலி, ஒரு இந்த மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி இப்போ ஆர்சிபி, சிஎஸ்கே பிரிஞ்சு இருக்கிறதுனால சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி ப்ராபபிலி அமையல. அதே மாதிரி இன்னொரு ஸ்பின்னர்ல நம்ம அஸ்வினை மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு படுது சார். அதான் நான் போன மேட்ச்லயே கேள்வி கேட்டேன், ஏன் சார் நீங்க போனீங்க, ஒரே ஒரு சீசன் வந்து போயிட்டு நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம் பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நான் கேட்டேன். எனக்கு கான்ட்ரோவர்சி இல்ல, நிஜமா ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஒன்றும் வயசாயிட்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்ல சார், இன்னொரு விஷயம், அவர் இஸ் ஆல்சோ டூயிங் பெர்ஃபார்ம் வெல் இன் தி பேட்டிங் as well as bowling. சரிங்களா? அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 2 ஓவர் போட்டா கூட ஈவன் இதோ he can give runs, he can take wickets. அது இல்லாம ஒரு எஃபெக்டிவ் பேட்ஸ்மேனா நம்ம ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2020ல பாகிஸ்தான் இதுல ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி வைட கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. சார் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட் சார். வேர்ல்டு T20 இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால பல இடத்துல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது முக்கியம். யங்ஸ்டர்ஸ் இஸ் வெல் அண்ட் குட். யங்ஸ்டர்ஸால பண்ண முடியாதது இல்ல. யங்ஸ்டர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்தாதான் சார் எதுவுமே நம்ம ரீச் பண்ண முடியும். அதுதான் மெயின் விஷயம். அந்த யங்ஸ்டர்ஸ் ஏன்னா T20க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். நீங்க ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர்ல 20 ரன்ஸ் அடிச்சுட்டு ஒரு 2 விக்கெட்டா போச்சுன்னா 80 ரன்ஸ் கால் அவுட் ஆயிடும். மிஸ்ட் 15 ஓவர்ஸ்க்கு ஆள் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்கணும்ன்றது இது கட்டாயம். வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து புல் பேக் பண்ணி சிஎஸ்கே இன்னும் டாப் 4 ஃபர்ஸ்டே போற மாதிரி வந்துருவாங்க சார். இப்போ நம்ம ஸ்ட்ரகிளிங் டு மூவ் டு தி டாப் 4. அது வந்து கட்டாயம் நெக்ஸ்ட் டைம் நடக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட growth வந்து, ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து ருத்ராஜ் நான் குறை சொல்லல, ஐ வாண்ட் ஹிம் டு இம்ப்ரூவ். அந்த இம்ப்ரூவ் வந்து இப்ப நல்லா வந்திருக்கு. ஈவன் தோ இஸ் ஸ்கோர் 350s என்ன பண்ணாலும் அங்க கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணும்போது எப்பவுமே டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் சார். எக்ஸாம்பிள் இஸ் அர்ஜுனா ரணதுங்கா. அவர் ஒரு 30 ரன்ஸ் தான் எடுப்பாரு, ஒரு கேட்ச் பிடிப்பாரு, 2 விக்கெட் எடுப்பாரு. ஆனா அவர் சுத்தி இருக்கிற திலகர் அவர் பேட்டிங் ஆட விடாம மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா 96 to 97 அடிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேப்டன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்களே எப்பவுமே. ஆன்சி குரோனே எடுத்துக்காங்க, கபில் தேவா எடுத்துக்காங்க, அசாருதீன் எடுத்துக்காங்க. ஆனா டெண்டுல்கர் இஸ் குட் பேட்ஸ்மேன், இஸ் நாட் அ குட் கேப்டன். ஒரு 120 ரன்ஸ் சேஸ் பண்ண முடியாம நம்ம மூவ் ஆயிடுவோம். ஸோ கேப்டன் இஸ் a டிஃபரண்ட் ஸ்கில் கம்பேர்ட் டு பேட்டிங் ஸ்கில் சார். அவர் வந்து டீமையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த கெய்க்வாட் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டீம். யங்ஸ்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் will win you the stands and the crowd, but the experience wins you the championships. So அத வந்து நம்ம கண்டிப்பா அத சார் சொன்ன மாதிரி நம்ம டீம் அதை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இனிமேட்டு தயவு செய்து நமக்கு இன்ஜூரிக்கு ஆளை இழக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஆளும் இல்ல, நேரமும் இல்ல, எதுவும் இல்ல. தயவு செய்து அதுதான் டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி. கரெக்ட் சார். ஏன்னா இதுக்கப்புறம் யாராவது இன்ஜுரின்னு ஒண்ணு ஆச்சுன்னா வேற வழியே இல்ல, அப்படியே யூனிஃபார்மோட இருக்கிற ரமேஷ் சார் தான் அனுப்புறோம் டீமுக்கு. நானு அனுப்பணும் சார். இன்னொரு விஷயம் சொல்றேன், சிவம் துவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். கட்டாயம் ஒரு 1 or 2 மேட்சஸ் திருப்பி ரிட்டர்ன் வர போறாரு. அவரோட எப்படி ஸ்பின்னர் ஏறி அடிப்பாரோ அது கன்ஃபார்ம் பண்ண போறாரு. 1 or 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறாரு. இது ப்ரெடிக்ஷன். சூப்பர் சார். இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் வந்துட்டதுனால கேக்குறேன் சார். ஏன்னா இனிமே இருக்கிற எல்லா மேட்சும் டூ ஆர் டை மேட்சா இருந்தாலும்
நான் எல்லா மேட்சும் வின் பண்ணணும் தான் ஆசைப்படுவேன். எனக்கு அந்த பர்சன்டேஜ் வந்தாதான் நல்லது, அந்த ப்ரெடிக்ஷன் வந்தாதான் நல்லதுன்னு ஒரு சிஎஸ்கே ஃபேனாவும் ஒரு ஐபிஎல் ஃபேனாவும் விரும்புவேன். எல்எஸ்ஜியோட டே மேட்ச் சார், சேப்பாக்ல. ஓகே சார். சார் நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து 50 கொடுக்கலாம், பட் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுவேன்னா ஐ அம் கிவிங் 42%. 42 தானா? ஆமா சார், 42. அப்பதான் இம்ப்ரூவ் ஆவாங்க. சரிங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்ல போக வேண்டாம். 42. இப்ப நான் இந்த ஒரு மேட்சோட ரிசல்ட் பிரெடிக்ஷனோட நிறுத்திக்கிட்டுமா? மீதி இருக்கிற 3 மேட்ச் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இல்ல வேண்டாம் சார், நம்ம ஒன்னோட நிறுத்திடுவோம். 42 தான் கொடுத்திருக்கேன் நானு. ஓகே, சரிங்களா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம பேட்டிங் பண்ணாலும் சரி, bowling பண்ணாலும் சரி, assume that we won the toss, go for a 270 to 300. if you are bowling first, அவங்கள வந்து 120ல நம்ம ஆல் அவுட் பண்ண முடியுன்ற அந்த மைண்ட் செட்டோட போகும்போது என்ன ஆகும்னா சார், எப்பவுமே டேபிள்ல லாஸ்ட்ல இருக்கவும் நமக்கு எப்பவுமே த்ரெட் சார். ஏன்னா அவனுக்கு லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அவன் என்ன வேணாலும் என்ன சொல்லுவான், ரியாக்ட் பண்ணுவான். எக்ஸாம்பிள் வந்து 1992 வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்து வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல ஜிம்பாப்வே டேபிள்ல லாஸ்ட் இருந்து இங்கிலாந்து செகண்ட்ல இருந்து அவனுக்கு ஒரு மாதிரி பிரஷர் கொடுத்து ஆல் அவுட் ஆகிடுவாங்க. அந்த மேட்ச் வந்து ஜிம்பாப்வே ஜெயிச்சிடும். அதனால நம்ம ப்ரிகாஷனரியா போக வேண்டிய மேட்ச். அதனாலதான் 42% கொடுத்ததுக்கான ரீசன். ஏன்னா டேபிள் லாஸ்ட்ல இருக்கவன் அவன் வந்து என்ன பண்ண வெறித்தனத்தோட வருவான். அதனால அவன் ஹேண்டில் நம்ம டேபிளுக்கு மேல போகணும், அவன் கூட நம்ம போக கூடாது. அதனால 42% தான். பட் திஸ் இஸ் த ஒன்லி சினாரியோ. எதர் வி ஹேவ் டு ஹிட் தம் ஆன் ஃபிளாஷ். அதுதான் பண்ணி ஆகணும். நாலுமே நமக்கு வந்து நம்ம வி திங்க் இட் as a first round, second round, quarter final, semi final மாதிரி. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் சார். பிஃபோர் கன்க்ளூடிங் தி எபிசோட் சார், ரமேஷ் சார், இப்போ வந்து டே மேட்ச் நம்ம புதுசு கிடையாது, நம்ம பிச்லயும் நம்ம ஆடி இருக்கோம் டே மேட்ச். ஆனா இனிமே டூ ஆர் டைங்கிற விதத்துல இந்த பிளேயர்ஸை செலக்ட் பண்றதா இருக்கட்டும், போலர்ஸை யூஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கு. ஹவ் யூ லுக் அட் இட்? கண்டிப்பா சார், நம்ம அந்த டே மேட்ச்ல we have to be very very careful. ஏன்னா அதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ், அந்த டியூ ஃபேக்டர் இருக்காது. பட் நம்ம சொன்ன அந்த 4 மந்த்ராவை டெவலப் பண்ணி 8.8% இம்ப்ரூவ் பண்ணா சார் சொன்ன மாதிரி 42 + 8 50 டச் பண்ணிடலாம். சோ இந்த 4 மந்த்ரா நமக்கு ரொம்ப முக்கியம். சோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் சிஎஸ்கே. Thank you so much ரமேஷ் சார். சார் பிஃபோர் லிவிங் அந்த ரெயின் வரக்கூடாதுன்றது பிளான் பண்ணீங்க சார். ஏன்னா ரெயின் த்ரெட் இருக்கு சென்னையில. பாயிண்ட் 1 அது வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட எம்எஸ்டி, அந்த எம்எஸ்டி கிரவுண்டுக்கு வந்தா இன்னும் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் சார். நம்ம நடக்கிறது பத்தி மட்டும் பேசுவோம். ஓகே, ஆசை வளர்த்துக்கிட்டு நிராசை ஆயிட வேண்டாம். வித் தட் இந்த எபிசோட் நம்ம அருமையா முடிக்கிறோம். அண்ட் ஆடியன்ஸ், we are all so happy after a long time. நாங்க 3 பேரும் லைவா உட்காந்து லைவா பேசிட்டு எங்களுக்கே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது நடக்குவான்னு, அதாவது ஐபிஎல் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் இந்த ரிசல்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. நாங்க 3 பேர் திருப்பி என்னைக்கு சேர போறோம் அப்படின்றது. சோ இன்னைக்கு நாங்க 3 பேர் சேர்ந்து நான் எபிசோட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த பர்சன்டேஜ், இந்த ப்ரெடிக்ஷன் வந்து டெஃபினட்டா ஆடியன்ஸுக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமா எஃபர்ட்ஸை போடுவோம், ஃபுல் எஃபர்ட்ஸை போடுவோம். இனிமே வர மேட்ச் எல்லாம் தட்டுறோம், தூக்குறோம். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார். தேங்க்யூ so much.